திருவொற்றியூர் எம்எல்ஏ கே.பி. சங்கரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த பணிகளை எல்லாம் அவரோடு இருந்து அவரோட அனுபவங்களை எல்லாம் பெற்று இன்றைக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கேபிபி சங்கர் அவர்கள். 2011 மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது எப்படி சிறையிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தந்தை அண்ணன் வழியில் இவரும் பணியாற்றணும்னு சொல்லி 2021 தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அதன்படி மக்கள் எப்பவும் அணுகக்கூடிய பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சங்கர் அவர்கள். கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசு சார்பிலும் கொண்டாடுகிறோம், கட்சியின் சார்பிலும் கொண்டாடுகிறோம், தனிப்பட்ட முறையிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில், வெளிநாடுகளில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் இப்படிப்பட்ட விழா எந்த தலைவருக்கும் நடந்தது கிடையாது. இவ்வளவு சிறப்பான விழாக்களை நடத்துனதுன்னு சொல்ற அளவுக்கு நாம நடத்தியிருக்கோம். அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் பெயரால கிண்டியில் உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் பிரம்மாண்ட நூலகம், கிளாம்பாக்கத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து முனையம் போன்ற எத்தனையோ பயனுள்ள அமைப்புகளை தலைவர் கலைஞர் பெயரால் ஏற்படுத்தியிருக்கோம். தம்பி உதயநிதி சொன்னது மாதிரி 1,15,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறக்கூடிய அளவிற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதுவும் கலைஞர் பெயரால் தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி தான் நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி, நாணய வெளியீடு விழா. நாணயம் அறிவாலயத்தில் வந்தாச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் 100 ரூபா நாணயம் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய். மதிப்பே கிடையாது. யார் வேண்டுமானாலும் சென்று 10,000 கொடுத்து அறிவாலயத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இன்று காந்தி அவர்கள் நேற்று முழுந்தின மாவட்ட செயலக கூட்டத்தில் நான் 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னார். அவர் என்ன 1 லட்சம், நான் 10 லட்சம் கூட கொடுத்து வாங்குவார். ஆக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வந்திருக்கீங்க. ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணுன்னு நாங்கள் கூட கேட்கல, பார்த்தே தீரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனார். அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கெல்லாம் கொடுத்தார். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்ன அந்த காட்சியை இன்னைக்கும் என்னால் மறக்க முடியல. நேற்று இரவு முழுவதும் எப்போதுமே எனக்கு எப்போ இரவில் சோகம் தூக்கம் வராது, மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரல. ஆக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உரை உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்களோ அதை விட அதிகமாக திமுக
திமுக காரன் பேசுறதை விட அதிகமா சிறப்பா தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசினது உள்ளபடியே வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு. கலைஞரை இந்த அளவுக்கு புகழணும், பாராட்டி பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை, தேவையும் இல்லை அவருக்கு. ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இதை சிலரால தாங்கிக்க முடியல. ஒருத்தர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில். அவர் நேற்று பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னா, நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும். அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பாருங்க. எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். ஆனால் அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா, யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செஞ்சார். அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தில் வெளியிட்டு அதற்கு பிறகு தான் அது வெளியிடப்பட்டது. அது மாதிரி தான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்கிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லுதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும். இல்லைன்னா அண்ணா வாழ்க, அண்ணா புகழ் ஓங்குக, பெரியா வாழ்க, அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு வருத்தமா இருக்கு. கேட்கிறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது? அதான் நான் கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. யார் வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டாரு. ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல. அவர் ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, ஏன் மனுஷனாகவே நினைக்கல, மறுத்துட்டாங்க.
இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. இன்னைக்கு நாம அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போன 15 நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரம்னாலும் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை, கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இன்னொன்னு சொல்லணும், அம்மா 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 அம்மான்னு போந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதிமுகவினர். இப்போ பாக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேட்கிறேன், இது வரைக்கும் அவர்களால், அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இளைஞர் கூட்டமாவது நடத்திருக்காங்களா? அந்த அம்மாவுக்கு ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோகியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. இது மீடியாவுக்கு ஒரு தீனி. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டினாலும் திமுக தான், வாழ்த்தினாலும் திமுக தான். நாங்கள்லாம் ரகசிய உறவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்னே போதுங்கிறது. அந்த அளவுக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம். முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும். பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதவி வாங்குற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. அப்படிப்பட்ட இயக்கத்தை சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கே கூட தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சங்கருக்கு கோபம் வந்துடுங்கிற பயத்திலே வந்தேன்னு சொன்னார். நானும் அப்படிதான். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும். சங்கர் நான் கேட்டுக்கிறேன், இப்படிதான் பேசுறாங்களன்னு நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க. கட்சிக்குன்னு ஒரு பிரச்சனை வருகிற போது பெரிய கோபம் வந்தே தீரணும். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம், அந்த திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக
வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவொற்றியூர் எம்எல்ஏ KP சங்கரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மணமக்களையும் எம்எல்ஏ அவர்களையும் வாழ்த்தி பேசியதுடன் நேற்று கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டதன் நிகழ்வு பற்றியும் அது தொடர்பாக எழுந்த விமர்சனங்கள் பற்றியும் பதிலளித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.